சிம்மராசி நண்பர்களே, சூரியன் அப்படிங்கிற முதன்மை கிரகத்துக்குடைய இடத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஸ்திரம் என்கிற தன்மை உண்டு. நெருப்பு என்கிற தத்துவத்திலே இருப்பதனாலே எல்லாருக்கும் அனுகிரகமான ஒரு செயல்களும் உண்டு. உங்ககிட்ட இருக்கக்கூடியவங்களே எப்படியாவது அரவணைத்து அவர்களை முன்னுக்கு கொண்டு வரணும்னு எண்ணங்கள் நிறைய இருப்பதனாலே உங்கள் சுற்றி ஒரு கூட்டமும் உண்டு. அந்த கூட்டத்துக்கு உங்களால் இயன்ற முறையிலே தலைமையேற்று நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு நன்மையை தருவதாக அமைகிறது. ஒரு நல்ல ஆலோசகராக, பண்பாளராக அனைவரையும் வழிநடத்தக்கூடிய உங்களுக்கு இந்த மாசி மாதம் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்க்கும்போது, உங்கள் ராசியின் 7ஆம் இடமான கும்பராசிக்குள்ளரையே இந்த உங்கள் ராசிநாதன் போய் உட்கார்றார். பார்ப்பது உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிற கேது என்கிற ஞானகாரகனை பார்க்கிறார். இந்த 7ஆம் இடம் அப்படிங்கிறது பொதுவில் நிறைய அலைச்சலை கொடுப்பதாக இருக்கும். பில்லர் டு போஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி எங்கேயும் அங்கேயும் போயிட்டு வரக்கூடிய சூழ்நிலையை நிறைய கொடுக்கும். அதனால் கொஞ்சம் உடல் ஆரோக்கிய குறைபாடு, வெப்பத்தினால் வரக்கூடிய, சூட்டினால் வரக்கூடிய உடல் உபாதைகள் இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருப்பதனாலே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நீங்கள் கொஞ்சம் அந்த இளநீர் போன்ற குளுமைப்படுத்தக்கூடிய திரவங்களை சாப்பிட்டே வாங்க. இதனால் கொஞ்சம் உடம்பு சூட்டுக்குள்ளர போகாமல் இருக்கும். அது ரிலேட்டடான கண் பொங்குதல் போன்றவையோ வயிற்று உபாதைகளோ அல்சர் போன்ற விஷயங்களோ வராமல் காத்து கொள்ளலாம். இந்த மாதத்திலே உங்கள் ராசியின் 3ஆம் இடத்துக்காரான சுக்கிரனும் இந்த 7ஆம் இடத்துல தான் உட்கார போகிறார். தொழிலுக்குரியவரும் இவர் தான். இங்கே போய் உட்கார்ந்ததுனால 7ஆம் இடத்துல தொழில் கொஞ்சம் முன்ன பின்ன ஆசைப்பட்ட மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஆனாலும் ஓரளவுக்கு நடத்தி போயிடும். உங்களுக்கு 7ஆம் இடம் அப்படிங்கிறதுனால களத்திரத்தினுடைய உடம்பை கொஞ்சம் பார்த்துக்கணும். கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலையில் ஆரோக்கிய குறைபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதனாலே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அஷ்டமத்தில் ஏற்கனவே சனி பகவான் இருக்கிறார். அவர் இந்த 6ஆம் இடம் 7ஆம் இடத்துக்குரியவர். அதனால் அவர் மூலியமாக, குழந்தைகள் மூலியமாக மற்றும் தொழிலின் மூலியமாக சில முன்னேற்றங்களையும் இந்த மாதம் காணலாம். சூரிய பகவானுடன் சேர்ந்து புதன், சுக்கிரன், செவ்வாய், சனி, அந்த அமாவாசை தினம் மட்டும் சந்திரன், இவர்கள் 5 கிரகங்கள் சேர ஒரு கூட்டு கிரக சேர்க்கையினாலே உங்களுக்கு ஒரு பெரிய பொனான்ஸா காத்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கூட்டு கிரக முயற்சி ஒன்றுக்காக ஒன்று விட்டு கொடுக்க கிரக யுத்தத்தில் இருக்கும். அப்போ இந்த 7ஆம் பாவம் எப்படி இருக்குன்னா, 7ஆம் பாவம் தொழில், வெற்றியை குறிக்கக்கூடிய இடம். ஓட்டம் நிறையா இருக்கும். எப்படியானா சாதிக்கணும்னு எண்ணத்தை கொடுக்கும். எதையான சாதிச்சிடணும் அப்படிங்கிற வேகத்தை கொடுக்கும். அதுக்கு மனம் கொஞ்சம் ஒத்து போகும். லாபத்துக்குரிய புதனோடு சேர்ந்து கொடுவார். 2ஆம் இடத்துக்கும் 11க்குரிய புதனானு 7 அமர்வார். அவர் வக்கரகதியிலும் அமர்வார். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய லாபத்தை கொண்டு தருவார். புத்திசாலித்தனமாக நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் இந்த மாதத்திலே வெற்றியை ஏற்படுத்தும். அதனால் புதுசாக எதனா தொழில் தொடங்கணும், எதையான ஒரு காரியங்களை புதுசாக ஆரம்பிக்கணும், வீடு போன்ற கட்டடங்கள் எல்லாம் ஆரம்பிக்கணும், நிலபுலங்களில் விற்று புதுசாக ஒரு விஷயம் செய்யணும், தொழிலிலே மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். இப்படின்னு எண்ண ஓட்டம் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். தை பிறந்து விட்டது, வழி பிறந்து விட்டதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படி வழி பிறந்து விட்டதுன்னு மனசில் கொள்ளுங்கள். அதற்கு தைரியம் அப்படிங்கிறது வேணும் இல்லையா? அதுக்கு செவ்வாயும் இருப்பார். ஆனால் தைரியஸ்தானமும் உங்களுக்கு ஒர்க் ஆகும். நீங்கள் புதுசாக கார் வாங்கணும், வண்டி வாகனங்களை மாற்ற வேண்டும், வீடுகளில் சில விஷயங்களை இங்கேருந்து அங்கே ஷிஃப்ட் பண்ணணும், இல்லை சார் புதுசாகவே வீடு வாங்கணும், ஒரு சின்ன பங்களா வாங்கணும், தோட்டம் துறவுடன்
10 12 தென்னை மரம் பக்கத்திலே வேண்டும் என்ற பாரதியின் பாட்டு மாதிரி அப்படி கழனியோடு வேணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வந்ததுன்னா இந்த மாதம் உங்களுக்கு அதெல்லாம் ப்ராபபிலிட்டி பிரகாரம் பார்த்திங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய காட்டுது. அதனால் நீங்கள் நல்லபடியாக எண்ண ஓட்டங்களை கரெக்டாக ஃப்ரீஸ் பண்ணிக்கிடுங்க. எண்ணத்திலே நல்ல ரிச்சாக இருங்க. திங்க் பிக் அப்படின்னு இல்லையா, அந்த வார்த்தைக்கு கரெக்டான மரியாதையை கொடுங்க. நல்ல அப்படி எண்ண ஓட்டமாக நீங்கள் நிற்கும்போது டெஃபினட்டாக இந்த மாதம் உங்கள் பக்கம் நீங்கள் ஏதோ சொல்கிறீங்கன்னு காது கொடுத்து அந்த யூனிவர்ஸ் கேட்டு அது பிரகாரம் உங்களுக்கு வாழ்க்கை அமைவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதம் உங்களுக்கு திருப்தியான மாதமாக மாறப்போகிறது. இந்த மாதத்தில் முக்கியமாக பரிகாரங்கள் அப்படின்போது நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் முதல்ல சிவ வழிபாடு. மகா சிவராத்திரி 15ஆம் தேதி வந்துடுது. அன்றைய நாள் சிவனை வழிபடுதல். அதே போல் மிருத்யுஞ்ச பிரதோஷம்னு மார்ச் 1ஆம் தேதி வரும். அன்றைக்கும் சிவ வழிபாடை செய்ய அவனருளாலே அவன்தாள் வணங்கி அப்படின்னு சொல்கிறார் மாணிக்க வாசகர். அப்படி அவன் அருளாலே அவனை வணங்குவதனாலே உங்கள் வாழ்க்கையிலே மேலும் வளமும் நலமும் தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கட்டும். உங்கள் சிக்கலெல்லாம் தீர்ந்து வாழ்க்கையிலே மேலும் மேலும் வளர்ச்சி என்றும் நிலைத்திருக்கட்டும். மீண்டும் அடுத்த காணொளியில் காணும் வரை வாழ்க வளத்துடன். இந்த தொடர்கள் எல்லாமே சந்திரன் சூரியன் என்ற தனிப்பட்ட ராசி மற்றும் சூரியமானம் என்கிற மாதத்தின் அடிப்படையிலே நாம் பார்க்கக்கூடியது. ஆனால் தனிப்பட்ட ஜாதகம் என்பது லக்ன அடிப்படையில் இருக்கும் என்பதனாலே உங்களுக்கு ஜாதகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு எங்களின் முகவரிக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளும்போது அவசியம் உங்களுக்கான பரிந்துரைகள் நடைபெறும். அதற்கான பரிந்துரை சார்ஜும் உண்டு என்பதை தெரிந்து கொள்கிறேன். வாழ்க வளத்துடன்.